இன்னைக்கு தான் கீர்த்திலாம் வரா. யார் கீர்த்தி? ஹே, உனக்கு தெரியாதா? நம்ம பெரியம்மா பொண்ணு கீர்த்தி. ஓ, அவளா? தெரியும்க்கா, தெரியும். அவதான் இன்னைக்கு வராளாம். அவளுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அவளுக்கு 2 மாசம் ஆச்சுல குழந்தை பிறந்து, அதனாலயா. சரி இதான் வந்துட்டால கீர்த்தி. ஏ ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். நான் வந்து நிற்கிறேனே, பேகை வாங்குவோம். ஒன்றுமே இல்லை, அதான் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. தா பேகை தா. இங்கே உட்காருங்க, இங்கே வெளியே நல்லா இருக்கு கிளைமேட்டு. ஆமாம், இங்கே நல்லா இருக்கும் கிளைமேட்டு. பாத்தியாப்பா, நம்ம சித்தி குழந்தை அழகா இருக்குல்ல? ஆமாப்பா, நம்ம சித்தி குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. என்ன பாப்பா வந்ததுலேருந்து அழுந்துக்கிட்டே இருக்கு? ஸ்டார்ட் பண்ணு. என்னவா இருக்கும் தெரியலையே. பசங்களா, ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு அங்கிட்டு போய் விளையாடுங்க. நீங்கள் கத்துறனால கூட பாப்பா அழுகலாம். நாங்கள் ஸ்டார்ட் த கேம் தானே சொன்னோம், அதுக்கெல்லாம் பாப்பாலாம் அழுகாது. பாப்பா ஸ்டார்ட் த கேம் தான். அது ஆல்ரெடி அழுந்துட்டு தான் இருக்கா பாப்பா. இங்க பாரு, நீ சொன்னனால இன்னும் ரொம்ப அழுந்துட்டா போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இங்கே அங்கே திருவிழா நடக்குது தெரியுமா, அடுத்த வாரம்? ஓ அப்படியா? நான் அந்த திருவிழாவில் அந்த மாரியம்மன்லாம் ஊர்வலம் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர்லாம் வந்து ஊர்வலம் வருவாங்க. ஊர்வலத்தில் அந்த லாரியில் கொக்கி போட்டுலாம் வருவாங்க தெரியுமா? ஓ அவங்களா? சரி. என்னம்மா, யார் வந்திருக்கா? இவதான் எங்கள் பெரியம்மா பொண்ணு. ஓ பெரியம்மா பொண்ணா? சரி. யார்ப்பா இந்த பாப்பா? பாப்பா அழகா இருக்கே. யார் இந்த பாப்பா? இவளோட பாப்பா தான். அழகா இருக்கே. குளிக்கலாம் ஊற்ற தெரியுமா? தெரியாது பாத்தி, உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருப்பா, நான் சொல்லித்தர மாதிரியே பண்ணேன் சரியா? சரி பாட்டி, எப்படி பண்ணணும்? இங்கே பாரு, இப்படி காலை நல்லா சேலையை நல்லா தூக்கிக்கோ சரியா? சேலையை தூக்கிக்கிட்டு இப்படி நல்லா உட்காந்துக்கிட்டு இந்த பாப்பா இருக்குல்ல, இதை இப்படி வச்சு குடிக்க விட்டணும். அவ்வளோதான்பா, அவ்வளோதான், ஈஸி தான். பாப்பா ஏன் அழுகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பாப்பாவுக்கு பால் கொடுத்தியா? கொடுக்கலையே. எனக்கு இப்படிலாம் பண்ணுவேன்னு முதலே தெரியும். அதான் பாலெல்லாம் எடுத்து நல்லா ரெடியாக்கிட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இப்படிலாம் பாப்பா குடிக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு பவுலில் போடணும். பவுல்லையா? சுடுபால் தானே? நல்லா காய்ச்சின பால் தான். வேணும்னா நான் ஆற்றி கூட காமிக்கிறேன் பாரு. கொஞ்சம் நல்லா ஆற்றிக்கிறேன். ஓகே, இந்த இங்கே பாரு, நல்லா இருக்கா பால்? இங்கே லக்ஷ்மி கிட்ட இருந்து எடுத்தியா? ஆமாம், லக்ஷ்மி தான் நம்மளுக்கு பாலை கறந்து கொடுக்குறது ஃபுல்லாக. லைட்டாக இந்த பவுலில் கொஞ்சம் போதும். மிச்சம் பால் அவள் இவ்வளவும் கொடுக்க மாட்டா, இவ்வளோதான் போதும். பாப்பா இங்கே வா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விடணும். ஏன்னா கசன்னு இருக்கும் பாப்பாவுக்கு. இந்த குடிங்க. என்ன பாப்பா துப்பிட்டே இருக்கு? சரி நம்ம ஒழுங்கா கொடுத்து பார்ப்போம். அந்த இப்படி தானே கொடுப்பாங்க. ஆமாம், நிற்க வச்சுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியும். கொதிக்குது பாப்பா குடிக்குது.
பாப்பா எல்லாத்தையும் குடிச்சிச்சு. இந்தாங்க பசங்களா, மிச்சம் கொஞ்சம் பால் இருக்கு, நீங்கள் எல்லாருமே குடிச்சிருங்க. நீங்களும் கொஞ்சம் குடிங்க எல்லாரும். ஸோ நல்லா சுடுபால் தான் நல்லா இருக்கு. நான் இன்னும் ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன். ஓ அப்படியா, அப்பனா சரி சரி. சரி, நான் கொஞ்ச நேரம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன். ஜூ 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 ஜூ. பாப்பா தூங்கிடுச்சு, நான் போய் தூங்க வச்சுட்டு வரேன். சரி வாங்க, நம்ம இந்த பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்களா, அங்கே போவோம். அப்படியா, இரு நானும் வரேன். எல்லாரும் தான் போவோம். வாங்க வாங்க பசங்களா வாங்க. பேக் எடுத்துட்டு வாங்க, அதில் தான் காசெல்லாம் இருக்கு. வாங்க பொருட்காட்சி போகலாம். காய்ஸ், பொருட்காட்சி போகிற வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.